ஆமாம் சார், விஐபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். என் பேர் பிரகாஷ். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா உங்ககிட்ட பேசணும். அட்ரஸ் அண்ட் டைமை மெசேஜ் பண்றேன். உடனே வர முடியுமா? வரேன் சார், உடனே வரேன் சார். என்கிட்ட ஒரு 50 ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்கு. அதில் குழந்தைங்க குடும்பங்கள்லாம் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு தீம் பார்க் கட்டலான்னு இருக்கு. இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்களே சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியும். இது உங்கள் கம்பெனிக்கான ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஒரு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணணும்னு உங்களை நீங்கள் டெடிகேட் பண்ணி நல்லபடியாக இந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிப்பீங்கன்னு உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். அண்ணி திட்டிருப்பாங்கன்னு வராங்கல்ல, கேட்போம். தானே ஒன்றும் புரியலையே. படம் போல எங்கேயாச்சும் போடாவா போயா. லவ் யூ மச்சான். இந்த பக்கம் வேலை நடக்குது, அப்படி சுத்தி போங்க சார். வேற ஒரு ரூட் இருக்கு, அப்படி போலாம் சார். இப்படி ஒரு ரூட் இருக்கா நம்ம சைட்டுக்கு? அண்ணா, இந்த ஏரி நம்ம சைட்லேருந்து எவ்வளோ தூரத்துக்குள்ள இருக்கு? ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் சார். 2 கிலோமீட்டர்? ஆமாம் சார். ஏன் சார் இந்த மேட்ரு ஏன் என்கிட்ட யாருமே முதல்ல சொல்லல? இங்க இப்படி ஒரு ரூட் இருக்குதுன்றதே நமக்கு இப்பதான் தெரியுது ரகுவரன். ரிலீஸ் பண்ண அப்டேட் மேடா? ஆமாம், இதான் அப்டேட்டடு. சொல்றா. ஆமா சைட்ல தான் இருக்கு சார். நீ எப்போ வர? ரகுவரன், நம்ம பசங்கள வராங்கல்ல, இங்க இமீடியட்டா சாயில் டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே. தம்பி அதெல்லாம் சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்து அப்ரூவல் வாங்கியாச்சுப்பா. நடக்க வேண்டிய வேலையை பாருங்க. ஓகேண்ணா. சொல்றா. சாயில் டெஸ்ட் பண்ணிடுறேன் ரகுவரன். அந்த நிலம் ஓப்பன் ஸ்பேஸ் ரெக்ரியேஷனல் ஏரியாவில் இல்லை ரகுவரன். ஆன் த கான்ட்ரரி டிசாஸ்டர் ஜோனில் இருக்கு. மழை பெஞ்சு ஏரியை திறந்து விட்டாங்கன்னா முதல்ல இந்த இடம் தான் ஃப்ளட் ஆகும். அப்படியும் மார்ஷ் லேண்டில் பில்டிங் கட்டணும்னா பட்ஜெட் 10 டைம்ஸ் ஜாஸ்தி ஆகும். அப்போ கூட தீம் பார்க்னா ரிஸ்க் தான் இருக்கும். இதெல்லாம் தெரியாமல் நம்ம நார்மல் பட்ஜெட் போட்டிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து பண்ணக்கூடாதுடா. நீங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என் மனசாட்சி ஒத்துக்கல. நீ பண்ணுறது தான் ரகு கரெக்ட். நாங்கள்லாம் உன் பின்னாடி வந்தது ஓவர் நைட்டில் தொழில் பெறாதுக்கோ இல்லை லட்சமாக பணம் பண்ணுறதுக்கோ இல்லை. இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பற்றியா, மனசாட்சி, அதுக்கு தான். இல்லை இருந்தாலும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இவ்வளவுலாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லை, இவ்வளவு யூத்து உங்கள் பின்னாடி சப்போர்ட்டாக தான் இருக்கும். சார், கேப்பில் நீங்களே உங்களை யூத்துன்ட்டீங்க. டேய், கேப்பில் யூத்தை சேர்க்கலாட்டா. யூத்தில் தான் கேப் விழாமல் பார்த்துக்கணும். ஏன்டா நீ வேற? ஆல்ரெடி கம்பெனி எப்படி ஓடுறதுன்னு தெரியல. ஏதோ நீங்கள்லாம் சம்பளம் வாங்காமல் வேலை செய்யறதுனால ஓகே. தெரியும்பா, எல்லா சர்டிஃபிகேட்டுமே டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் தான். மினிஸ்டர் ஆஃபீஸர் எல்லாரையும் ஷேர் பண்ணி வாங்கினது தான். இது என்ன ஊர் உலகத்தில் நடக்காததா என்ன? நீயே சொல்லு. நடக்குது சார். இதை பார்ப்பா, உன்னோட கம்பெனிக்கு நீ எம்டியா இல்லை அந்த ரகுவரனா? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யார் டிசைட் பண்றது? இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டோட வேல்யூ வேணா அவனுக்கு தெரியாம இருக்கலாம். உங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆளு, உனக்கு கூடவா தெரியல? இங்க பாரு பாலாஜி, அந்த ரகுவரனுக்கு தான் நீ வேணுமே தவிர உனக்கு அவன் தேவையே இல்லை. அவனை தூக்கி போட்டு இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நீ பண்ணி லைஃப்ல முன்னேறி வர வழியை பாரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்படி துரோகம் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது தொழில் பண்ணி பொழைச்சிக்கலாம் சார். எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும். ஹலோ ரகு, நம்ம டிராப் பண்ண இந்த தீம் பார்க் ப்ராஜெக்ட்டை அந்த பிரகாஷ் வசுந்தரா கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறானடா. அவங்க இமிடியேட்டா வேலையை ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். என்னடா சொல்ற? கன்ஃபார்ம் நியூஸ் மச்சி. டேய், ரொம்ப தப்புடா.
அந்த பிரகாஷ் நம்மக்கிட்டே போலியான டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுத்தான். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ. நம்ம தான் பண்ணு மச்சான். மேம், மிஸ்டர் ரகுவரன் has come to meet you. I think there's something important. வாட்? இங்கயா? அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்புங்க. எங்க முக்கியமான விஷயமா பேசணுங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, போப்பா. உங்க டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ண அப்டேட் மேப்ல இந்த லேண்ட் ஃப்ளட் ப்ரோன் ஏரியால இருக்கு சார். பின் எப்படி சார் தீம் பார்க் அப்ரூவல் கிடைச்சது? அப்ப போலியான டாக்குமெண்ட்ஸ் இருந்தா என்ன வேணா பண்ணிக்கலாம்ல சார்? சாயில் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட் எங்கிட்ட இருக்கு சார், இது கொடுங்க. பல உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் சார். இதை எப்படியா ஸ்டாப் பண்ணுங்க, இல்ல உங்க தலை தான் உருளும். எனக்கு தெரியாம இப்படி ஒரு டாக்குமெண்ட் எப்படி அப்ரூவ் பண்ணாங்க? I'll take immediate action. தேங்க்யூ சார். தேங்க்யூ. யோ பிரகாஷ், உன்னை நம்பி தானே எல்லா சர்டிஃபிகேட்லையும் கழுத்து போட்டேன். அவனே டெஸ்ட் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கையிலேயே வச்சிருக்காயா? அவன் கையை காலை உடைச்சாவது அவன் கிட்ட பிடிங்க. எந்த காலத்துலயா இருக்க? எத்தனை காப்பீஸ், எத்தனை பேர்கிட்ட, எத்தனை கம்ப்யூட்டர்ல மொபைல்ல இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதெல்லாம் ரிஸ்க். எனக்கு என்ன கொடுத்தியோ அதே அவனுக்கு கொடுத்து ஆஃப் பண்ணு. இப்போதைக்கு ப்ராஜெக்ட் வசுந்தரா கிட்ட இருக்கு. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க ஸ்டாஃபே ஒருத்தனை கரெக்ட் பண்ணி டீடைல்ஸ்லாம் பக்காவா இருக்க மாதிரி காட்டியிருக்கேன். அவன் கையில இருந்த ப்ராஜெக்ட் வசுந்தரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு போன பொறாமையில தான் இப்படிலாம் டிராமா பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கிட்ட ஏத்தி விடுறேன். உன்னை நம்பிதான் இருக்கு, பிரச்சனை வராது பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போன வை. இந்த விஐபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரகுவரனுக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? என் கூட பிரச்சனை வச்சுக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. பின்ன அவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன பிரச்சனை பண்றான்? அவன் தானே ப்ராஜெக்ட் வேணான்னு போனான். ப்ராஜெக்ட்ல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ப்ராஜெக்டை நீங்க எடுத்து பண்றதுதான் அவன் பிரச்சனை. அந்த ஆஃபீஸரை கரெக்ட் பண்றதெல்லாம் புதுசாயா? வை. என்ன தம்பி, எப்படி இருக்க? என்னப்பா பிரச்சனை? உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு. இங்க பாரு, நீயும் ஹாப்பியா இருக்கணும், நானும் ஹாப்பியா இருக்கணும். உனக்கு நான் ஒரு 50 லட்ச ரூபா தரேன். அந்த டெஸ்ட் ரிசல்ட் டாக்குமெண்ட் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. அந்த பணத்தை வச்சு உன் கம்பெனியை டெவலப் பண்ணு. அந்த பாலாஜி யாரு? ப்ராஜெக்ட் பண்ணுமா வேண்டாமா டிசைட் பண்ணுறதுக்கு. அவனை அங்கேருந்து தூக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீ அந்த கம்பெனிக்கு சோலோ எம்டிஆர். என் ப்ராஜெக்ட்டுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணு. என்ன சொல்கிற? காரியான ஒன்று காலை வர்ற காரியவாதி நினச்சிங்களா சார்? உப்பு போட்டு சோறு திங்கிறவன் நன்றி மறக்க மாட்டான் சார். நான் இங்கே வந்தது வசுந்தராவை பார்த்து உண்மையை சொல்லி இந்த ப்ராஜெக்ட் நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு தான். அவங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. இருந்தாலும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகட்டும். முடிஞ்சா வசுந்தராவை பாரு, உனக்கெல்லாம் பட்டாதான் தெரியும்.